நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லோருமே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி மனதார நம்புகிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் சங்கீதத்தின் மூலமாய் நீங்கள் பேசுகிற உங்களுடைய அன்பான வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஹல்லேலூயா. கண்டுன்னை அழைத்தவர் கரமுதை பாராவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார் எண்ணிப்பார் எண்ணிப்பார். ஒன்றாய் அதை எண்ணிப்பார். காப்பார் உன்னை காப்பார். காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டபடியே இந்த வருஷத்தினுடைய மீதி நாட்களை நம்முடைய தேவன் நன்மையால் முடி சூட்டப் போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எல்லோருமே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசித்து நம்முடைய தேவனை துதித்து பாடி அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று நாம் அனுபவிக்க போகிறோம். தாவீது ராஜா இந்த சங்கீதத்திலே தான் தேவனுக்கு பண்ணி இருந்த பொருத்தனையாகிய துதியை செலுத்துகிறார். ஒவ்வொரு சங்கீதமுமே அப்படித்தான். அவர் தேவ சமூகத்திலே போய் செய்த அந்த பொருத்தனை, அவரோடு உள்ள ஐக்கியத்தை பலப்படுத்தி என்ன செய்கிறார்? நிறைவேற்றி கொடுக்கிறார். நம்முடைய தேவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அவர் ஒவ்வொரு வசனத்திலுமே புகழ்ந்து பாடுகிறார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். அதனால் தான் நாம் அவரிடம் போய் என்ன செய்கிறோம்? நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் வைக்கிறோம். நம்முடைய மீறுதல்களை அவர் கிருபையினாலே நிவர்த்தியாக்குகிறார். ஆம் தேவ பிள்ளைகளை, நம்மிடத்தில் எத்தனையோ குறைவுகள் வந்து கொண்டே இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு செல்லும் போது நாம் அவர் உணர்த்தும் போது அதை என்ன செய்கிறோம்? மன்னிப்பு கேட்கிறோம். தேவன் அதை கிருபையாய் நமக்கு மன்னிக்கிறார். அவருடைய பிரகாரங்களிலே வாசமாய் இருக்கும்படிக்கு நம்முடைய தேவன் நம்மை தெரிந்து கொண்டு சேர்த்தபடியினால் நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பாக்கியவதி, பாக்கியவான் தேவ பிள்ளைகளே. அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய அவருடைய வீட்டின் நன்மையினால் ஒவ்வொரு நாளும் நம்மை திருப்தியாக்குகிறார். இதைவிட ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாது தேவ பிள்ளைகளே. நாம் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற நம்முடைய ரட்சிப்பின் தேவன் அவர். உண்மையிலே எத்தனையோ வித்தியாசமான சூழ்நிலை வந்தாலும் நாம் நம்புகிற நம்பிக்கையார் இந்த உலகத்திலே நாம் அவரை மாத்திரம்தான் 100% நம்புகிறோம் தேவ பிள்ளைகளே. நம்முடைய தேவன் பயங்கரமான காரியங்களை அவர் செய்கிறதினால் ஒவ்வொரு காரியத்தில் நமக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறார். ஆமென். இந்த வருஷத்தில் கூட நீங்கள் ஜெபித்த சில காரியங்களுக்கு பதில் இல்லாமல் கலங்கி போயிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக தேவன் அந்த காரியத்திலே நீதி உள்ள உத்தரவை உங்களுக்கு அருள போகிறார். அவர் காலையையும் மாலையையும் களி கூற பண்ணுகிறவர். ஆமென். நம்முடைய தேவன் அவருடைய பலத்தினால் என்ன செய்கிறார் பாருங்கள். பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களுடைய அமளியையும் அமர்த்துகிறவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லியிருக்கிறது பாருங்கள். பூமியை விசாரிக்கிறவர், அதற்கு நீர் பாய்ச்சுகிறவர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை செழிப்பாக்குகிறவர், ஜனங்களுக்கு தானியங்களை விளைவித்து அதன் பயிரை அவர் ஆசீர்வதிக்கிறவர், வருஷத்தை நன்மையினால் அவர் முடிவடைய பண்ணுகிறவர்.
ஹல்லேலூயா. இப்படியாக தாவீது ராஜா இந்த சங்கீதத்திலே தேவனை பாடி என்ன செய்கிறார்? அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறார். நாமும் இன்றைக்கு ஆண்டவரே, இந்த கடந்த மாதங்களெல்லாம் எங்களுக்கு நீங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றிப்பா. மீதி நாட்களும் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரப்போறீங்க, நன்மையினால் முடிசூட்ட போறீங்க என்று சொல்லி நாம் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. இந்த நாளிலும் எங்களோடு நீங்கள் அன்பான வார்த்தைகளால் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளும்பா மீதி நாட்கள் உங்கள் சமூகத்தில் பண்ணின ஆண்டவரே பொருத்தனைகள், ஆண்டவரே தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் எடுத்து செய்த பொருத்தனைகளை கண்டிப்பாக ஜபித்து துதித்து வேதத்தை தியானித்து நிறைவேற்றி அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்தின் நிறைவில் எல்லா காரியத்திலும் பார்த்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.